பொது பணியில் இருக்கிறவங்க எப்படி 24x7 அதாவது எப்போதுமே மக்களை பற்றின சிந்தனையில் இருக்கணும், மக்களோட நலனை பற்றி தான் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முழு உதாரணம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையை தான் சொல்லலாம். இல்லை முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று பகிர்ந்தே ஆகணும். என்னென்னா அவங்க முதல்வராக இருந்தப்போ ஒரு முறை கடுமையான உணவு பஞ்சம் ஏற்பட்டது. இது இந்தியா முழுக்கவே ஏற்பட்டுச்சு. அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்துச்சு. அந்த உணவு பஞ்சம் வந்தப்போ இங்கேருந்து உணவுத்துறை அமைச்சராக இருந்த பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. அதாவது எங்களுக்கு உணவு வேணும், எங்களுக்கு அரிசி பற்றாக்குறை இருக்குது, அரிசி எங்களுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக போகிறாங்க. போகும்போது கலைஞர் ஐயா கூட நாஞ்சிலாரும் கூட போகிறாரு. ரெண்டு பேரும் போய் பேசிட்டு இருக்காங்க. அந்த டிஸ்கஷன் கிட்டத்தட்ட ஒரு லெங்க்தியான டிஸ்கஷனாக போகுது, ஒரு பெரிய விவாதமாக போகுது. ஏன்னா சென்ட்ரல்லையே எங்கிட்ட இருப்பு இவ்வளவு தான் இருக்குது, எங்களால் இவ்வளவு தான் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இவங்க விடாப்படியாக கேட்குறாங்க, எங்கள் மக்கள் இவ்வளவு அஃபெக்ட் ஆகிருக்காங்க, எங்களுக்கு இவ்வளவு வேணும் அப்படின்ட்டு. காலையிலேருந்து ஆரம்பித்த விவாதங்கிறது மதியானம் வரைக்கும் போயிருக்கு. ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தபடி பாபு வீட்டில் தான் அன்னைக்கு மதிய சாப்பாடு. கலைஞர் அவர்களும் நாஞ்சிலார் அவர்களும் பாபு வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு சாப்பிட்றாப்புல பிளானு. அங்கேயும் போய் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போது பாபுவோட பையன் சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது கலைஞர் உடனே இங்கே சாப்பாடு ரெடி, ஆனால் எங்கள் மக்கள் அங்கே உணவு பற்றாக்குறையினால அரிசி இல்லாததுனால சாப்பாடு ரெடியாக இல்லாமல் பசியோடு இருக்காங்க அப்படின்ட்டு சொன்னோன்னே ஒரு செகண்ட் அப்படியே அங்கே எல்லாமே அப்படி ரொம்ப அமைதியாகிடுச்சான். அது அந்த கோரிக்கையை கரெக்டாக எல்லாரும் பசியோடு இருக்கும்போது அப்போ தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பசியோடு இருக்காங்கிறத அந்த அமைச்சருக்கு உணர்த்துற மாதிரி அவர் சொன்ன விதம் எல்லாருமே டச்சிங் ஆயிடுச்சு. அந்த அமைச்சர் பாபு ஜெகஜீவன் ராமுக்கு ஒரு மாதிரி உறுத்தி அன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ நான் அதனால என்ன செய்ய முடியுதா நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணாரு. இது என்னன்னா ஒரு அபரிதமான அக்கறைக்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. கருணாநிதி